இஞ்சி உள்ளுறுப்புகளுக்கு வலிமை கூட்டும் அற்புதமான ஒரு பொருள் இஞ்சி. காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை அதிலே கடுக்காய் அப்படின்ற இந்த ஆரோக்கிய ஃபார்முலாவை கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் இந்த காலையில் சொல்லப்படக்கூடிய இஞ்சியினுடைய மருத்துவ பலன்கள் என்ன, வரலாற்று ரீதியாக அதை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, வீட்டு மருந்தாக எப்படி பயன்படுத்தலாம், மருந்தாக எப்படி பயன்படுத்தலாம், அறிவியல் பூர்வமான விஷயங்கள் என்ன, இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் மருத்துவர் வி விக்ரம்குமார். இஞ்சி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி உள்ளுக்குள்ளே வரதை பார்க்கலாம். அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இஞ்சி டீ. ஆனால் அந்த இஞ்சி டீயை எப்படி தயாரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வரைமுறை இருக்குது. நிறைய வகையில் இஞ்சி டீயை தயாரித்து நம்ம குடிச்சிருப்போம். ஆனால் கரெக்டான மெத்தட் என்னன்னா நான் சொல்கிறேன், மறக்காமல் கேட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 மிளகு, கொஞ்சம் பட்டை, இதை பாலில் போட்டு பொடி பண்ணி பாலில் போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சியும் நாட்டு சர்க்கரையும் சேர்ந்து கலந்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டே இருங்க. அதில் தேயிலைகளை போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே காத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா கலவை சேர்ந்த பாலில் இந்த தண்ணியை எடுத்து கலந்து குடிக்கிறது தான் பாரம்பரியமான இஞ்சி டீ. இந்த வகையில் நீங்கள் இஞ்சி டீ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய முழு பலன்களும் கிடைக்கும். மசாலா பொருட்களினுடைய சுவையும் நீங்கள் உணர முடியும். இஞ்சியை வேறு வகையில் எப்படி நம்ம வீட்டிலேயே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்தோம்னா சாப்பிட்டு முடிச்சோன்னா கொஞ்சோண்டு இஞ்சி துண்டை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு, செரிமான சிக்கல்களை தீர்ப்பதற்காக. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய உணவியல் முறைக்கு நிச்சயமாக இந்த மாதிரி நம்ம இஞ்சியை சாப்பிடக்கூடிய சூழலை நம்ம பின்பற்றணும். இதில் இஞ்சி தேன் அப்படின்ற ஒரு மருந்தும் இஞ்சி சார்ந்து தயாரிக்கலாம். இஞ்சியினுடைய தோலை விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி குண்டூசியில் குத்திட்டு தேனில் ஊற வச்சு சாப்பிடக்கூடிய மருந்து. இதை பற்றின தனி வீடியோவே நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். நிறைய பேரும் பார்த்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட் சாலட்ஸில் இல்லை ஐஸ்கிரீம் பனிக்கூழ்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, வெயில் காலங்களில் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அதுக்கு மேலே இஞ்சி சீவல்களை போட்டு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்பொழுது பழத்தினுடைய முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும், கூடுதல் செரிமானமும் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரற்கமல் இருக்கும் பொழுது ஒரு இஞ்சி துண்டை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா உடனடியாக அந்த குரற்கமல் போகிறத பார்க்க முடியும். நிறைய கிருமி நாசினி தன்மை இஞ்சிக்கு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்ம பாரம்பரியமான பானங்களான பானகமாகட்டும், மோர் ஆகட்டும், கரும்புச்சாறாகட்டும், எது எடுத்தாலும் அதில் இஞ்சினுடைய சாரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய அற்புதமான பலன் இஞ்சிக்கு இருக்குது. இஞ்சி சார்ந்த அடுத்த முக்கியமான ப்ரிப்பரேஷன் என்னன்னா இஞ்சி சூரணம். இதை நம்ம வீட்டிலேயே தயாரிச்சுக்கலாம். 500 கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க. மேல் தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் லேசாக வதக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 250 கிராம் சீரகத்தை வறுத்துட்டு இந்த இஞ்சியோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 750 கிராம் நாட்டு சர்க்கரையை சொன்ன இஞ்சியோடையும் சீரகத்தோலோடையும் சேர்த்து கலந்து வச்சுட்டு 3 விரல் அளவு எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சரியாமை, இந்த சுவை இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க, வயிற்று பொறுமல், கேஸ் ட்ரபிள், உணவு எதுக்களித்தல், இது எல்லாத்துக்குமே அற்புதமான மருந்தாக இந்த இஞ்சி சூரணம் அமையும். ஈஸியாக வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு மருந்து தான். சில நேரங்கள் தேவைப்படும் போது மருத்துவருடைய ஆலோசனையோடு இதை தயாரிச்சுக்கோங்க. இஞ்சி மணப்பாகு அப்படின்ட்டு ஸ்வீட்டான ஒரு மருந்து இருக்குது. இதுவுமே நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். 250 கிராம் இஞ்சி எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி 1 லிட்டர் தண்ணியில் போட்டு கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துட்டு நல்லா லேசாக பாயில் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு பாயில் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகு பதம் வர சமயத்தில், கம்பி பதம்னு சொல்லுவாங்க, அந்த வெல்லம் கம்பி பதத்தில் மாறும் பொழுது அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுதான் இஞ்சி மணப்பாகு. சுவையாகவும் இருக்கும், இனிப்பும் காரமும் கலந்த ஒரு மருத்துவ சுவையை நமக்கு கொடுக்கும். குரற்கம்மல் இருக்குது, ஒரு சளி பிடிக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது, செரிமான பிரச்சனை இருக்குன்னா இந்த இஞ்சி மணப்பாகை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சில நிமிடங்களிலே தயாரிக்கக்கூடிய அற்புதமான மருந்து. குழந்தைகளும் முதியவர்களுக்கும் இது கண்டிப்பாக கொடுக்கலாம். குறிப்பாக குழந்தைகள் இதை விரும்பி சாப்பிடுவாங்க, தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆய்வுபூர்வமாக பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படின்ற வேதிப்பொருள் தான் இஞ்சியினுடைய மருத்துவ குணத்துக்கு காரணமாகுது. இதில் இருக்கக்கூடிய ஜெரும்போன் அப்படின்ற வேதிப்பொருள் புற்றுநோய் செல்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. செரிமான சுரப்புகளை தூண்டி செரிமானத்தை விரைவுபடுத்தக்கூடிய தன்மையும் இஞ்சிக்கு இருக்கிறது மிக முக்கியமானது. அதனால தான் 12 காலமாக நம்மளோட நெருங்கிய தொடர்பு இஞ்சிக்கு இருக்குது. இஞ்சியில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருந்தாலும் ஜமைக்கன் இஞ்சி இதில் மிக சிறப்பான இஞ்சின்னு சொல்கிறாங்க. இஞ்சி வாங்கும்போது அது நல்லா மெத்துன்னு இருக்கா, அந்த தோல் மெலிதாக இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கணும். ரொம்ப குழி விழுற மாதிரிலாம் இஞ்சி இருக்குது அப்படின்னா அதை தவிர்த்துறது நல்லது. நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் கேரளா இஞ்சி சிறப்பானது, நமக்கு ஈஸியாகவும் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஜப்பானில் பென்னிஷோகா அப்படின்ட்டு சிவந்த நிறம் உள்ள இஞ்சி ஊறுகாயை சுவைத்து சாப்பிட்றாங்க.
இங்கிலாந்துலேயும் ஜெர்மனிலையும் ஜிஞ்சர் பிரெட் அப்படின்ற ஒரு இஞ்சி சார்ந்த ஒரு சிற்றுண்டி மிக பிரபலம். மியான்மர் நாட்டில் மீன் உணவுகளை சமைக்கும் போது இஞ்சியை அதிகமாக சேர்த்து சமைக்கிறாங்க. என்ன ரீசன்னா, மீன் உணவுகளுக்கு மருத்துவ குணமும் கூடவே மீனினுடைய நாற்றம் அந்த உணவுகளில் வரக்கூடாது, அதற்கு பதிலாக இஞ்சியினுடைய தாக்கம், இஞ்சியினுடைய வாசனை அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இஞ்சி மட்டும் உலக அளவில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பயன்பாட்டில் இருக்குது. அதற்கான காரணம் அதனுடைய மருத்துவ குணம் தான். வெளிமருந்தாகவும் இஞ்சியை நம்ம பயன்படுத்தலாம். எப்படின்னா, பற்று போடுறதுக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம். ஒரு மூட்டு வலி இருக்குது, தலைபாரமாக இருக்குன்னா நேரடியாக நீங்கள் இஞ்சியை சாறு எடுத்து பூசலாம். அது மட்டும் இல்லாமல் நீர்க்கோவை மாத்திரை அப்படின்ட்டு ஒரு சித்த மருந்து இருக்குது. ஒரு 3 மாத்திரை எடுத்து இந்த சைனஸ் இருக்கிறவங்க, இந்த நெற்றி பகுதியில், இந்த மேக்ஸிலர் ஏரியான்னு சொல்லுவாங்க, மூக்குக்கு 2 பகுதியிலும் கண்ண பகுதியில் நீங்கள் அந்த நீர்க்கோவை மாத்திரையை இஞ்சி சாறில் உரைச்சி 10 போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இதையும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இஞ்சி டீ ஆகட்டும், இஞ்சி மணப்பாகட்டும், இஞ்சி சூர்ணமாகட்டும், நம்ம இஞ்சி மரப்பான் யாராலையும் மறக்கவே முடியாது. தொண்டைக்கம்மல் இருக்குன்னா உடனே நம்ம அந்த காலத்தில் இஞ்சி மரப்பான் தான் சாப்பிட்டோம். இப்போ அதுவும் ஓரளவுக்கு வழக்கொழிந்து போன விஷயமாயிடுச்சு. ஸோ இஞ்சி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிக எளிமையான ஆனால் வீரியமான ஒரு மருத்துவ பொருள். அடிக்கடி இஞ்சி ஏதாவது ஒரு வகையில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கணும். அது இஞ்சி தேநீராகவோ இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மருந்துகள் மூலமாகவோ நம்ம இஞ்சியை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருந்தோம்னா நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இஞ்சியை ஒரு காயக்கற்ப மருந்தாக சொல்லியிருக்காங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன இஞ்சி தேன்ற மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நரை, திரை, மூப்பு ஆகிய 3ம் நீங்கும் அப்படின்ட்டு ஒரு குறிப்பு இருக்குது. சிலை போல உடல் வலிமையாகும் அப்படின்ட்டு ஒரு குறிப்பு இருக்குது. இஞ்சிக்கு மட்டும் எக்கச்சக்கமான பாடல்களை சித்தர்கள் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ ஆய்வுபூர்வமாகவும் பார்க்கும் பொழுது பல பலன்களை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக குமட்டல், வாந்தி, தலை சுற்றல்லாம் இருக்கிறவங்க இஞ்சியை ஒரு மருந்தாக நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம். அதுக்கு என்ன அறிவியல் பூர்வமான காரணம் என்னன்னா, வேசோப்ரெசின் அப்படின்ற விஷயத்தை தற்காலிகமாக சப்ரஸ் பண்ணி தடுத்து நிறுத்தி குமட்டல் உணர்வை தடுப்பதற்கு இந்த இஞ்சி உதவுதா பல்வேறு ஆய்வுகள் சொல்லுது. அந்த காலத்தில் முதல் முறையாக கப்பலில் பயணம் போகிறவங்க இஞ்சி துண்டுகளை கையில் எடுத்துகிட்டு போவாங்களாம், இந்த குமட்டல் உணர்வை தடுப்பதற்காக இந்த ஏற்பாடு. ஸோ இஞ்சி எக்கச்சக்கமான பலன்களுடையது. இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த சிக்கல், வாயு பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி புற்றுநோய் செல்களை தடுப்பதை தொடர்ந்து உடலில் ஏற்படக்கூடிய வலிகளை போக்குவதிலிருந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இஞ்சிக்கு இருக்குது. ஸோ இஞ்சியை தவறாமல் பயன்படுத்துங்க. கரெக்டாக அந்த அளவை அறிந்து தேவையான வகையில் சுவையாகவும் மருத்துவ குணத்தோடும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இஞ்சியினுடைய முழு பலன்களையும் நம்ம பெற முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி இதனுடைய பலன்களை பெறதுக்கு உதவுங்க. டாக்டர் விக்ரம்குமார் ஹெல்த் அப்படின்ற சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.